ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ஸ்னேஹா. ஒய் ஹிந்தி? இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்தி கத்துக்கணும்? அது தெரிஞ்சாதான் நம்ம கத்துக்கிறதுக்கே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்தி கத்துக்கணும்னா, எஜுகேஷன் அண்ட் எக்ஸாம்ஸ். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அதுல எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டனா இப்ப கேட்கறது என்னவோ ஹிந்தியில வந்து வருது. ஒருவேளை நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம்ல, நம்ம ஈஸியா படிக்கிறதுக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸே கூட நிறைய யூடியூப் சேனல் வந்து ஹிந்தியில தான் இருக்குது, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ இம்பார்ட்டன்டாவே நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து மூவிஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு ஃபன் மூவியா இருக்குது, ஒரு பாலிவுட் சாங்ஸ், அதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சு நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நெக்ஸ்ட் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் பெட்டர் ஜாப்ஸ் அண்ட் பிசினஸ் வந்து இப்ப நம்மளுக்கு நார்த் இந்தியால இருந்து கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அது கண்டிப்பா அது ஒரு அட்வான்டேஜ் தானே. நம்ம ஈஸியா வந்துட்டு எங்க இருந்து எங்க வேணா நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க்ஸ் அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கோ, ஒர்க் தேடுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஹிந்தி வந்து ஒரு ரீசெண்ட் டேஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லாவே தான் இருக்குது. இப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா அதுல தப்பு இல்லைல்ல. நம்ம ஈஸியா வந்துட்டு கெரியரை growth பண்ணலாம், எல்லாமே நம்ம கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டிராவலிசம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சோஷியல் கனெக்ஷன் பண்றதுக்கு இப்ப நம்ம ஆபீஸ்லயே வந்து ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட் ஆக முடியும். எல்லா விஷயத்துக்குமே ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓவர் கம்மிங் நர்வஸ்னஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்குமே ஒரு நியூ லாங்குவேஜ் வந்து பேசும்போது கண்டிப்பா நர்வஸ்னஸ் இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஒண்ணுமே இல்ல. யாராவது நம்மள பார்த்து சிரிச்சாங்களோ, நியூ லாங்குவேஜ் வந்து கத்துக்கும்போது, கண்டிப்பா நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பா தான் இருக்கும். அதுக்காக மத்தவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்மளோட குரோத்த வந்து என்னைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்மளோட கான்ஃபிடன்ஸ வந்துட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி நம்ம போய்க்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் நம்மளோட குரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒண்ணும் இல்ல. நான் சொல்லி தர்றது டே டு டே லைஃப்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசி நீங்க கான்வர்சேஷன பில்டப் பண்ணாலே போதும். உங்களுக்கு தன்னாலே வந்து ஹிந்தி கத்துக்க முடியும். சோ ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். லெட் லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா வந்துட்டு, நம்ம வந்து இன்னைக்கு கிரீட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் ஒருத்தவங்கள பார்த்தோன்னே நம்ம என்ன பேசுவோம்? அத வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் கண்டிப்பா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கலாம். போக போக உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பா ஃப்ளூயண்டாவே எப்படி என் செக்ஷன் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளூயண்டா ஹிந்தி வந்து நீங்க எப்படி பேசுறது எல்லாமே ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்கள பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரு ஹாய், ஹலோ அப்படிதானே சொல்லுவோம். இப்ப தமிழ்ல வணக்கம் அப்படின்னா ஹிந்தில நம்ம என்ன சொல்லுவோம்? நமஸ்தே. நமஸ்தே அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் அப்படின்னா ஹிந்தில நமஸ்தே. இப்ப இந்த ஜின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்களே அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா ஜி, ஆஜாவ் ஜி அப்படிலாம் சொல்றாங்களே, ஜினா ஒண்ணும் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட். இப்ப வந்து சார், மேம் அப்படி நம்ம சொல்றோம்ல, அதுக்காக நமஸ்தே ஜி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காலை வணக்கம் அப்படின்னா வந்து ஹிந்தில என்ன சொல்லலாம்? சுப் பிரபாத். சுப் பிரபாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பின்னர் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம் அப்படி கூட சொல்லலாம். இப்ப உங்களை ஒருத்தவங்க பாட்டு வராங்க, லைக் see you later அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம் அப்படின்னா ஹிந்தில வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? பிர் மிலேங்கே. பிர் மிலேங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? யார பார்த்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கீங்க? அந்த கொஸ்டின் கண்டிப்பா நம்ம வந்து கேட்போம். சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கேசே ஹேன், கேசே ஹேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படின்றதுக்கு வந்து கேசே, ஹேன்றது இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க என்றதுக்கு வந்து ஆப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆப் கேசே ஹேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து மே டீக் ஹூ அப்படின்னு அர்த்தம். மே டீ ஹூ. மேனா நான்,
டீக்னா நல்லா இருக்க, ஹூனா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மே டி ஹூ. நெக்ஸ்ட் சந்தித்துல வந்து மிக்க மகிழ்ச்சி நம்ம சொல்லுவோம். நைஸ் டு டாக் வித் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்சே மில்கர் குஷி ஹுயி. ஆப்சே மில்கர் குஷி ஹுயி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நன்றி. ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணும்போது கண்டிப்பா தேங்க்யூன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஹிந்தில என்னது? தன்யவாத். தன்யவாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் வந்து பேசிக்ஸ் கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்தோன்றது கிளாஸ் வந்து ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். வணக்கம் அப்படின்னா நமஸ்தே. ஓகே. காலை வணக்கம் சுப் பிரபாத் அப்படின்னு அர்த்தம். பின்னர் சந்திப்போம் பிர் மிலேங்கே. பிர் மிலேங்கே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு கேசே ஹே. கேசே ஹே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு மே டி ஹூ. மே டி ஹூ. உங்க சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஆப்சே மில்கர் குஷி ஹுயி. நன்றி. தன்யவாத். தன்யவாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நானு. சோ நாளைக்கு கிளாஸ்ல கண்டிப்பா நம்ம இன்னும் அட்வான்ஸ் வந்து பார்க்கலாம். கிரீட்டிங்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு சந்திக்கலான்றது ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? எனி கெஸஸ்? ஓகே. फिर मिलेंगे. धन्यवाद. बाय गाइस.